அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, வேளாண் பொருள்களுக்கு மதிப்பு கூட்டுதல் அவசியம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சில மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பயிர்கள வந்து நம்ம பிரதமர் நேத்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நேத்து லான்ச் பண்ணியிருக்காரு. அதுல இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியிருப்பாரு. அது முக்கியமான தகவல்கள மட்டும் நம்ம பார்ப்போம். ஆ 109 பயிர் வகைகள வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? 109 பயிர் வகைகள அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பயிர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஆ அ 61 கிராப்ஸ் அதோட 109 வெரைட்டீஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க. 61 கிராப்ஸ் அதுல 109 வெரைட்டீஸ் சரியா? இதுல 34 அ வயல் அதாவது 34 பார்த்தோம்னா 34 கிராப்ஸ் பார்த்தோம்னா, பயிர் வகைகளாக இருக்கு. ஐ மீன் வயல் பயிர்களாக இருக்கு. 27 பார்த்தோம்னா, தோட்ட பயிர்களாக இருக்கு. 34 வந்து நமக்கு வயல் பயிர்களாகவும், 27 தோட்ட பயிர் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸாவும் இருக்கு. டோட்டலா 61 கிராப்ஸ். அதனுடைய 109 வெரைட்டீஸ். இதெல்லாமே பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு செறிவூட்டப்பட்ட பயிர்களாக இருக்கு. சரிங்களா? அதனால அதிக மகசூல் தரும். பருவநிலைய தாங்கிக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். ஆ புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுறப்ப ஃபார்மர்ஸோட இன்கமுமே நமக்கு இன்கிரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த பயிர் வகைகள யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் ஐகார் இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவுன்சில் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியன் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகில்ல இருந்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள பொறுத்தவரைக்கும், "துளியின்மை ஞாலத்திற்கு ஏற்றற்றே வேந்தன் அளியின்மை வாழும் உயிர்க்கு. மழைத்துளி இல்லாதிருத்தல் உலகிற்கு எத்தன்மையானதோ, தன்மையானது நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ துளியின்மை அப்படின்னா, மழை இல்லாம இருந்தா எப்படி ஒரு ஒரு ஸ்டேட் இருக்குமோ, அதே மாதிரி தான் ஒரு அரசன் அருள் இல்லாத ஆட்சிய நடத்தினாலும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மழை இல்லாத மாரி தான் அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 557 அதிகாரம் கொடுங்கோன்மை. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அதை பத்தின செய்திகள நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தோம்னா, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில எந்த நாடு முதலிடம் அப்படின்னா அமெரிக்கா. அமெரிக்கா வந்து முதலிடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க. 2வது இடம் சைனா, 3வது இடம் வந்து ஜப்பான். ஓகேவா? அமெரிக்கா, சைனா அண்ட் ஜப்பான். டாப் 3ல அவங்க தான் வந்திருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நேத்தே பார்த்தோம் 71வது இடத்துல வந்து இருக்கோம். 6 ஒலிம்பிக் மெடல்கள வாங்கியிருக்கோம். 1 சில்வர், 5 பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். அடுத்ததா பார்க்கிறப்ப, இந்தியா இதுவரைக்கும் ஒலிம்பிக் போட்டிகள்ல 41 மெடல்கள வந்து வின் பண்ணியிருக்காங்க. 41 ஒலிம்பிக் மெடல்ஸ் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான செய்திகள தான் இந்த இடத்துல நமக்கு குடுத்திருந்தாங்க. பெரிய அளவு நேத்தே நம்ம பார்த்துட்டோம் இந்த செய்திகள. ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, வேற எதுவும் நமக்கு முக்கியமான செய்திகள் இதுல இல்ல. சரிங்களா? ஸோ நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.